அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. Service. In the name of the Father, the Son, and the Holy Spirit. As we stand here in His presence this evening, I would also like to welcome those who join us from other countries. May the Lord bless you. And let everything that happens here in Trichy, in Tamil Nadu, be a blessing to every one of you. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த மாலை ஆராதனை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த நாளிலே நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் திருச்சியிலும் இந்த தமிழ்நாடுல பகுதியிலும் நாம் செய்கிறதான ஒவ்வொன்றும் கர்த்தராகிய இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வருவதாக. The main reason for worshiping Jesus is to honor Him. நாம் இயேசுவை ஆராதிப்பதற்கு முக்கியமான காரணமே நாம் அவரை கனப்படுத்துவதற்கு மாத்திரமே. Every person in this world is called to worship the Creator. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சிருஷ்டிகரை ஆராதிக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறான். And so when we join together in the presence of the Lord this evening, எனவே இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிற வேளையில all we can do is just lift up our voices and our hands in the presence of the Lord. நாம் செய்ய முடிந்த காரியமெல்லாம் நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய கரங்களையும் தேவ சமூகத்தில் உயர்த்தி and just keep on praising Him. நாம் தொடர்ந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கலாம். This is my desire, ஆண்டவரே, இதுவே என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. Lord, to honor you, Lord, with all of my heart. ஆண்டவரே, என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை கனப்படுத்துவதே என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. I worship you. ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். I give you the praise, all that I am and that I adore you as in you is in you. ஆண்டவரே, உமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து உம்மை நான் உயர்த்த விரும்புகிறேன். Lord, I give you my heart, I give you my soul. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய ஆத்துமாவையும் உம்மிடத்திலே நான் கொடுக்கிறேன். I live for you alone. ஆண்டவரே, உமக்காக மாத்திரமே நான் ஜீவிக்க விரும்புகிறேன். With every breath that I take, நான் விடுகிறதான ஒவ்வொரு சுவாசமும், every moment I'm awake, ஆண்டவரே, நான் ஜீவனோடு இருக்கிறதான ஒவ்வொரு நிமிடங்களும், Lord, have your way in me. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை என் வாழ்க்கையிலே நீர் கொண்டிருப்பீராக. It's of course a very beautiful song இது மிகவும் ஒரு அழகான ஒரு பாடல், with a very deep meaning. மிகவும் ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு பாடல். Not only that we praise and worship Jesus, நாம் இயேசுவை துதித்து ஆராதிப்பது மாத்திரமல்ல, but we also say, Lord, I want to consecrate my life entirely into your hands this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக உமக்கு நான் பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். As we sing this song, this is just not a song but a real prayer in the presence of the Lord. இது வெறும் பாடல் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜெபம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். I pray that every one of us takes it seriously as we stand in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். I'll be speaking to you from Genesis chapter 4 and from Hebrews chapter 11. இந்த மாலை வேளையில் ஆதிகாமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்தும் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். It's going to be about Abel and Cain. That's the reason why I have to jump between these scriptures. இந்த நான் பேச போகிற பகுதியானது ஆபேலை குறித்தும் காயினை குறித்து இருக்கிறபடினால இந்த ரெண்டு வேத புத்தகங்களுக்கு நடுவிலே நான் பேச இருக்கிறேன். You know, when I travel to other countries or whichever church I may be visiting, நான் எந்த தேசத்துக்கு சென்றாலும் அல்லது எந்த சபையை நான் பார்க்கும்படியாய் கடந்து சென்றாலும் I'm very concerned about the time of praise and worship in that church. அந்த சபையில் இருக்கிறதான துதி ஆராதனை நேரத்தை நான் மிக முக்கியமாக கவனிப்பதுண்டு. I listen to everything what the preacher says in the church. அந்த பிரசங்கியார் அந்த சபையில் என்னென்ன காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நான் கவனிப்பேன். And I also try to pick up some positive things when I go home about prayer and unity in that particular church. அதேபோல நான் வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது அந்த சபையில் இருக்கிறதான நற்காரியங்களை, அந்த சபையினுடைய ஐக்கியத்தை, அந்த சபையினுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த காரியங்கள் ஒரு சிலவற்றை நான்
வீட்டுக்கு எடுத்து செல்வதுண்டு. I am not very interested in sightseeing to run around in every country. சாதாரணமாக எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த ஊரை சுற்றி பார்க்கிறதுல எனக்கு அதிக ஆர்வம் இல்லை. No, but I want to listen to everything that's happening inside the body of Jesus. இயேசுவினுடைய சபைக்குள்ளாக என்ன நடக்கிறது என்பதை பற்றி தான் எனக்கு அதிக அக்கறை உண்டு. You know, especially in these days when I keep on watching about praise and worship all around the world. விசேஷமாக இந்த நாட்களிலே தேசமெங்கிலும் துதி ஆராதனையை நான் முக்கியமாக கவனித்து And பார்க்கும்போது sometimes I just sit back and ask, where is the praise of God on all what they do now? சில நேரங்களில் இவங்க செய்கிற காரியங்களுக்கு மத்தியிலே தேவனுக்கு ஆராதனை எங்கு இருக்கிறது என்று யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. There could be lightning and lights and color lights and also smoke coming out of machines on the stage. அங்கங்கே பார்த்தால் மேடைகளிலே செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட மின்னல்கள், செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஆங்காங்கே வண்ண விளக்குகளும் சத்தங்களும் அவர்கள் போட்டுக் A கொண்டிருக்கிறார்கள். loud noise, wonderful music. அற்புதமான இசைகளும் மிக இரைச்சலான சத்தங்களையும் அங்கே கேட்க And முடிகிறது. sometimes I wonder who is being worshipped now in this congregation. ஆனா இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் தேவன் எங்கு ஆராதிக்கப்படுகிறார் என்று தேட வேண்டியதா It's இருக்கிறது. not going to be criticism about any church. நான் எந்த சபையை பற்றியும் குறை சொல்லும்படியாக நான் But சொல்லவில்லை. when I listen to such praise and worship times, ஆனா அப்படிப்பட்ட துதி ஆராதனைகளை நான் கேட்கும்போது I just come back to my own life and ask, where am I in praise and praising and worshiping God in my life? என்னுடைய வாழ்க்கைக்கே நான் திரும்பி வந்து தேவனை ஆராதிக்கிற அந்த துதி ஆராதனையின் இடத்திலே என்னுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் இருக்கிறது என்று நான் யோசித்து பார்க்க During the வேண்டியதா time இருக்கிறது. of praise and worship in our particular church here in Trichy, for example, உதாரணமாக திருச்சியிலே நம்முடைய சபையில நடக்கிறதான துதி ஆராதனை are we really lifting up the name of Jesus? உண்மையாகவே இயேசுவின் நாமத்தை தான் நாம் உயர்த்து கொண்டிருக்கிறோமா, Or what are we really worshiping amongst us? அல்லது நம் மத்தியிலே எதை உண்மையாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? This is what Jesus said in John chapter 4. இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொன்னார். But the hour cometh, and now it is, when the true worshippers shall worship the Father in spirit and in truth. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார், எனவே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியுடனும் உண்மையுடனும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். Dear brothers and sisters, it's not about our music. ஏதோ அருமையான சகோதர சகோதரிகளே, அது நம்முடைய இசையை பற்றியதான காரியம் அல்ல. It's not about singing melodious songs in the presence of Jesus. ஆண்டவருடைய சமூகத்திலே அழகான இசை பாடல்களை நம்ம பாடுவதல்ல. Praise and worship has to be in the power of the Holy Spirit and built on the truth of God. துதி ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே, அவருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே ஏறெடுக்கப்படுகிறதான ஒரு ஆராதனை. God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், எனவே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் அவரை தொழுது கொள்ள The வேண்டும். question is whether my emotions are being whipped up, or am I really worshiping God in his spirit? இங்கே கேள்வி என்னவென்றால், நான் ஆராதிக்கும் போது ஏதோ இசையினால என்னுடைய உணர்வுகள் எல்லாம் உந்தி தள்ளப்படுகிறதா, அல்லது உண்மையாகவே ஆவியுடனும் உண்மையுடனும் நான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்? Is my worship really built on the word of God? உண்மையாகவே என்னுடைய ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே தான் கட்டப்பட்டிருக்கிறதா? You know, when Jesus went to Garden Gethsemane in the last day of his life, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரணமடையும்படியாக கெத்செமனே தோட்டத்திற்கு in வந்தபோது a few hours he's going to be killed. இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே அவர் கொலை செய்யப்பட He's போகிறார். going down Mount Alyos, crossing the valley of Kedron, இப்பொழுது ஒலிவ மலையிலிருந்து கீழே இறங்கி கிதரோன் பள்ளத்தாக்கு வழியாக அவர் கடந்து செல்லும் and பொழுது he was watching just for the blood of so much, thousands of animals just flowing through this Kedron river. அந்த கிதரோன் பள்ளத்தாக்கின் வழியாக அந்த ஆற்றிலே, அந்த ஆலயத்திலே பலியிடப்பட்ட ஆயிரக்கணக்கான மிருகங்களுடைய இரத்தமானது அந்த ஆற்றிலே கலந்து செல்வதை அவர் But பார்த்திருப்பார். before he could reach the Garden of Gethsemane, ஆனா அன்றைக்கு அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு செல்வதற்கு somehow முன்பாக he stands in the midst of this place, அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கெத்செமனே தோட்டத்தின் நடுவில் and அவர் he நின்று began to pray to his heavenly Father. அவர் தம்முடைய பரலோக பிதாவை நோக்கி ஜெபிக்க Do you ஆரம்பித்தார். know silent prayer is not known to Hebrews? Do you know this? உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கும் எபிரேயர்கள் அமைதியாக மனதிலே ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்கு தெரியாது. In the Old Testament, the people of God never prayed silently. பழைய ஏற்பாட்டில் எங்குமே அவர்கள் மௌனமாக ஜெபித்ததாக எங்கும் எழுதப்படவில்லை. Somehow we learned this from the Greeks, எப்படியோ கிரேக்கர்களிடமிருந்து இந்த மௌனமாக ஜெபிக்கிற ஜெப முறையை நாம் கற்றுக்கொண்டோம். who separated the head and the soul and the body and the soul and so on. சரீரத்தையும் ஆத்துமாவையும் எண்ணங்களையும் பிரிக்கக்கூடிய அந்த
காரியங்களை நாமும் கற்றுக்கொண்டோம். But for Hebrews, it was all through the body. ஆனா எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் சரீரத்திலே செய்வார்கள். When they say clap your hands, they were clapping. அவர்கள் கரங்களை தட்டுவோம் என்றால் கைகளை When தட்டுவார்கள். they said lift up your hands, everyone was lifting up. கரங்களை உயர்த்துவோம் என்று சொன்னால் உண்மையாகவே கரங்களை உயர்த்துவார்கள். And normally, even today, a Jew just looks up and opens his mouth aloud. இன்றைக்கும் கூட ஒரு யூதன் ஜெபிக்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்களை திறந்து சத்தமாகத்தான் ஜெபிப்பார். And that's the reason why Apostle John was able to record every word that Jesus was praying. இந்த காரணத்தினால் தான் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை யோவான் அப்போஸ்தலன் அதை எழுதி வைத்திருக்க முடியும். When you speak about praise and worship, நீங்க துதி ஆராதனை பற்றி பேசும்போது is it really coming from the depths of my heart? உண்மையாகவே அந்த துதி ஆராதனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் வருகிறதா? Am I really lifting up the name of Jesus? உண்மையாகவே இயேசுவின் நாமத்தை தான் நான் உயர்த்திக் Am I கொண்டிருக்கிறேனா? giving all the glory and honor to his holy name? அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே உரித்தான எல்லா கனத்தையும் மகிமையும் நான் கொடுத்து கொண்டு When தான் you go to இருக்கிறேன். Revelation chapter 4, 5 and Revelation chapter 19, வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 அல்லது 19ஆம் அதிகாரத்தை வாசித்து I would பாருங்கள். really lay it in your heart. Just go home and read it verse by verse. இவைகளை உண்மையாகவே நீங்க வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வசனமாக வாசித்து This பாருங்கள். is the worship that's going on in heaven right now. பரலோகத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஆராதனையை பற்றி இங்கே சொல்லுகிறது. One day every knee will bow down before Jesus. ஒரு நாள் எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்க போகிறது. Every mouth will confess that Jesus is Lord. ஒவ்வொரு நாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகிறது. This is what we are doing in his presence right now. இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தில் நாம் இதைத்தான் செய்து Our கொண்டிருக்கிறோம். knees have bowed down in the presence of God. நம்முடைய முழங்கால்கள் ஆண்டவருக்கு முன்பாக முடங்குகிறது. Our mouths confess that Jesus is Lord. நம்முடைய நாவுகள் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறது. Those who do not do it today will surely do it when they see Jesus on that இன்றைக்கு day. இதை இந்த பூமியிலே செய்யாதவர்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியும் செய்ய This போகிறார்கள். is really going to happen one day. உண்மையாகவே ஒரு நாள் இது நடக்க போகிறது. My dear sisters, when we stand in the presence of the Lord, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் when போது you go to these worshippers in Revelation chapter 4, 5 and chapter 19, வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆராதனைக்காரர்களை நம்ம பார்க்கும்போது do you know it never speaks about I? அது நான் என்கிறதான வார்த்தையே எங்குமே நீங்க அந்த இடத்துல பார்க்க It முடியாது. never speaks about I. நான் என்கிறதான அந்த வார்த்தையே அந்த ஆராதனைகளில் எங்குமே நீங்க வாசிக்க It முடியாது. speaks about creation. அது சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறது. Everything that God has created. தேவனே நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர் என்று It சொல்லுகிறார்கள். speaks about God's redemption in our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததான மீட்பை பற்றி பேசுகிறார்கள். When you see the things that people in heaven are singing around, பரலோகத்திலே தேவனை துதித்து பாடுகிற அந்த துதிகளை நம்ம பார்க்கும்போது everything what we do now in our times of praise and worship இப்பொழுது நம்முடைய துதி ஆராதனையில நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் is just a rehearsal for the real one in heaven one day. இனிமே பரலோகத்தில் நாம் செய்ய போகிற உண்மையான ஆராதனையினுடைய ஒரு நிழலை தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். It's just preparing us to this heavenly worship. இந்த பரலோக ஆராதனைக்காக இந்த ஆராதனை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. One very famous person, I don't want to mention his name now. ஒரு பிரபலமான ஒரு நபர், அவருடைய பெயரை நான் குறிப்பிட He விரும்பவில்லை. said, "Hey, I don't want to go to heaven. அந்த மனிதர் சொன்னார், எனக்கு பரலோகத்திற்கு போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. So boring. அங்க போனா ஒரே சலிப்பா இருக்கும். Everything is perfect. எல்லாம் பார்த்தா ஒரே பரிபூர்ணமா சரியா இருக்கும். No sins. அங்க பார்த்தா பாவமே இருக்காது. Everything is purity. எல்லாமே ஒரே சுத்தமா இருக்கும். Everything is going to be pure. எல்லாம் பார்த்தா ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கும். Why should I go to this place? இந்த இடத்துக்கு நான் ஏன் போகணும்? Oh, I will go to hell. நான் நரகத்துக்கு போறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். Because there I have something to do. ஏன்னா நரகத்துக்கு போனா அங்க நான் செய்யக்கூடிய ஒரு சில காரியம் இருக்கும். I can change things, for example. உதாரணமா அங்க எனக்கு பிடிச்ச காரியங்களை நான் மாத்திக்கலாம். I can teach things to people there. நான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். Sometimes we can speak some stupid things sometimes in our lives. இப்படி ஏதாவது முட்டாள்தனமா நம்ம சில வேளைகளை யோசித்து பேசிட்டு கொண்டு We can be very famous people. ஒருவேளை நம்ம ரொம்ப பிரபலமா இருக்கலாம். But everything that comes out of our mouth is nothing but total trash, I tell you. நம்ம பிரபலமா இருந்தாலும் சில நேரத்துல நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் முற்றிலும் முட்டாள்தனமானவைகளாக இருக்க And முடியும். when you go to heaven one day, நீங்க ஒரு நாள் பரலோகத்திற்கு செல்லும்போது it's going to be total worship, continuous worship. அங்கே முற்றிலுமாக தொடர்ந்த ஆராதனையை மாத்திரமே நாம் பார்க்க முடியும். Sometimes when we stand here for 40 or 45 minutes, சில நேரத்துல இங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் நிக்கிறதே, all the muscles are pulling. அப்படியே பார்த்தா நம்ம சரீரத்துல இருக்கிற தசையெல்லாம் இழுக்குது. Some years ago I used to think like this. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி சிந்தித்து பார்த்தேன். Lord, 24 hours, 366 days. ஆண்டவரே, வருஷத்துல 366 நாளும் 24 மணி நேரமும்
Lord, it's impossible. ஆண்டவரே எப்படி உம்மை நான் ஆராதித்துக் கொண்டே It's going இருப்பது? to be impossible. அது எப்படி அது கூடாத காரியமா இருக்குமே. But you know, the problem is we are not going to worship there with our physical bodies here. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கும் போது பரலோகத்துல இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிற இந்த மாம்ச சரீரத்தோடு It's கூட நாம் going இருக்க to be மாட்டோம். resurrected bodies, I அது tell வந்து you. உயிர்த்தெழுதலின் சரீரத்துல நம்ம அங்க Do இருப்போம். you really believe this? Our resurrected bodies will be singing praises to Him. உயிர்த்தெழுதலின் சரீரமானது கர்த்தரை ஆராதிக்க போறது, துதிக்க போறது. Day in and day out. இரவும் பகலும் 24 hours of the day. 24 மணி நேரம் Every day of the year. வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளும் Giving praise and honor to our King. நம்முடைய ராஜாவுக்கு நாம் துதியும் கனத்தையும் செலுத்திக் கொண்டே இருப்போம். But this praise and worship on the planet Earth is just a preparation. ஆனா இன்றைக்கு பூமியில நாம் செய்கிற துதி ஆராதனையானது அந்த பரலோக ஆராதனைக்கான ஒரு ஆயத்த வேலைதான். One day this human race is going to come to an end. ஒரு நாள் இந்த மனுக்குலம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. If scientists are going to be taken seriously in these days. இந்த நாட்களிலே விஞ்ஞானிகள் சொல்லுகிற நிறைய காரியங்களை நம்ம தீவிரமாக When I எடுத்துக்கொள்வோம். was in Germany recently, I listened to so many things what scientists are telling about the end of this earth. சமீபத்தில் நான் ஜெர்மனிக்கு போயிருக்கும் பொழுது அங்கிருந்து அநேகர் தற்பொழுது விஞ்ஞானிகள் இந்த பூமியினுடைய அழிவை பற்றி சொல்லுகிற அநேக காரியங்களை பற்றி பேசிக் Some கொண்டிருந்ததை people say it's கேட்டேன். going to be in 2025. ஒரு சிலர் சொன்னார்கள் 2025 இந்த உலகம் அழிய Or போகிறது. maybe in 5 or 6 years everything is going to be over. ஒருவேளை 5-6 வருஷங்களிலே இந்த பூமி அழிய போகிறது. Everything is going to be over in a very short time. இன்னும் மிக சீக்கிரத்திலே இந்த பூமியானது அழிய போகிறது என்று You know, சொன்னார்கள். we have given all efforts to lose this planet very easily. இந்த பூமியை நாம் இழப்பதற்கு என்னவெல்லாம் தவறு செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் மனுக்குலம் செய்திருக்கிறது. Everything human beings have accomplished. இந்த மனுக்குலமானது எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பூமியை ஒரு அழிவுக்கு கொண்டு வர தங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எடுத்து I விட்டார்கள். don't want to go into details right now. இப்போ அதனுடைய தகவல்கள் எல்லாம் நான் சொல்ல But விரும்பவில்லை. you know, it's okay if this earth is going to come to an end. ஒருவேளை இந்த பூமி முடிவுக்கு வந்தாலும் பரவாயில்லை, You ஒரு know, நாள் just வரத்தான் imagine போகுது. this is going to happen. யோசிச்சு பாருங்களேன் இப்படி நடக்கும்போது. You know, some people in Europe, for example, they are fearing that it's going to be a third world war now. அநேகர் இன்று ஐரோப்பாவில் பயந்து கொண்டிருக்கிற காரியம் ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வரலாம். I think you know everything that's happening now in Gaza, in Israel. இப்பொழுது இஸ்ரேலிலே காசாவில் நடக்கிறதெல்லாம் நீங்க வாசித்திருப்பீர்கள். I do not know how this country is withstanding all this. இந்த தேசம் எப்படித்தான் இதெல்லாம் தாங்கிக் கொள்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. It's such a small country, Israel. அவ்வளோ இஸ்ரேல் தேசமே ஒரு மிகச்சிறிய தேசம். Such continuous bombardment. ஆனா அந்த தேசத்தில் இருக்கிற தொடர் அந்த குண்டு வெடிப்புகளும் யுத்தங்களும். I just do not know how people can live there with all these bombardments. இந்த இப்படிப்பட்ட அலைக்கழிப்புக்கு மத்தியிலே இந்த ஜனங்கள் எப்படித்தான் அங்க வாழ்கிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. And there are so many other countries that say we will destroy Israel now. இன்னும் அநேக தேசங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் அழித்தே தீருவோம். Israel will come to an end very very soon. இஸ்ரேல் சீக்கிரமாக ஒரு அழிவுக்குள்ளாக வரும் என்று சொல்லுகிறார்கள். Whatever may happen in this world, ஒருவேளை இந்த உலகத்தில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, nothing happens without the knowledge of our God. நம்முடைய கர்த்தருடைய அறிவில்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்லை. Everything happens with His knowledge. அவருடைய அனுமதியோடு தான் எல்லா காரியங்களும் My நடக்கிறது. dear brothers and sisters, as we prepare for this heavenly worship in our lives, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பரலோக ஆராதனைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் I கொண்டிருக்கிறோம். tell you, this is going to be a wonderful time. நான் சொல்லுகிறேன் அது ஒரு அற்புதமான நேரமாக இருக்க You know, போகிறது. God gave me a wonderful opportunity to visit an African church once. ஒரு முறை ஆப்பிரிக்கா சபையை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். Actually, it was a pastor's conference. இது ஒரு போதகர்களுடைய கருத்தரங்காய் இருந்தது. You know, just half an hour before, my pastor called me. அந்த கருத்தரங்கு தொடங்குவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் என்னுடைய போதகர் என்னை அழைத்து He said, Gideon, can you go and preach there? அவர் சொன்னார், கிடியன் தயவு செய்து நீங்க போய் இந்த கருத்தரங்குல பிரசங்கம் பண்ண It's a முடியுமா? pastor's conference. இது ஒரு போதகர்கள் கருத்தரங்கு. I think you will be able to do that. Will you go and represent me in that place? நான் நினைக்கிறேன் நீங்க போய் பிரசங்கம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு பதிலாக தயவு செய்து நீங்க போவீர்களா என்று கேட்டேன். And 1,000 people are gathered there. அங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அங்க வந்திருந்தார்கள். Just loud music. அங்க பார்த்தா மகா சத்தமான ஒரு I இசை. tell you, the volume in this church is nothing compared to that. இந்த சபையினுடைய சத்தத்தை பார்த்தா அந்த சத்தத்தோட ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. And this bass guitar music is so loud. அங்க இருக்கிற அந்த பேஸ் கிட்டாருடைய சத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே Dum 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 dum. That's what they are playing now. அப்படியே இதயம்லாம் நடுங்குற மாதிரி ஒரு சத்தம், அவ்வளவு ஒரு சத்தம். And I was standing there and I was praying for the message. நான் அங்க போய் நின்னுட்டு செய்திக்காக அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். And then I opened my eyes to see what they are doing. என்னுடைய கண்களை திறந்து அப்படியே பார்த்தேன் எப்படி ஆராதிக்கிறாங்க. Half of the church is standing on the chair.
சபையில பாதி பேர் பார்த்தா எல்லாம் நாற்காலி மேல ஏறி நின்றுருக்காங்க. And half is dancing around, getting hold of the shoulders of other people and marching around this place. அந்த ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கையை வச்சுட்டு அப்படியே வட்டமா சபையை சுத்தி வந்து நடனம் ஆடிட்டு And இருக்காங்க. I am the only one standing on the floor. தரையில நின்று இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். Do you know what I was praying on that day? நான் என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா? Lord, help me not to laugh now. ஆண்டவரே நான் எப்படியாவது சிரிச்சிட கூடாது, அதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு Lord, சொல்லி help me not to laugh in this situation. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் சிரிச்சிட கூடாதுன்னு சொல்லி ஜெபம் I பண்ணிட்டேன். don't want to offend any of my brothers and ஏன்னா sisters. இங்க இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய உணர்வை நான் புண்படுத்த கூடாது. Because one day, every one of us is going to worship together in heaven one day. ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பரலோக பிதாவை பரலோகத்துல நம்ம Whether they're ஆராதிக்க going to be in Japan or Germany or Argentina or Australia, wherever they may come from. அவர்கள் ஒருவேளை ஜப்பானியர்களோ ஆப்பிரிக்காக்காரர்களோ அர்ஜென்டினாவை சேர்ந்தவர்களோ எந்த தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் You know, I just can't wait to see this heavenly worship. இந்த பரலோக ஆராதனை பார்ப்பதற்கு என்னால் காத்திருக்க முடியவில்லை. You know, it's going to be a glorious place, I tell you. இது ஒரு மகிமையான ஒரு இடமா இருக்க போகிறது என்று But at நான் the சொல்கிறேன். same time, we have to see whether our praise and worship now on this planet is right before God. ஆனா அதே வேளையில பூமியில இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிற ஆராதனையானது தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறதா என்று நாம் சோதித்து Is பார்க்க this வேண்டும். praise and worship really acceptable to God? இந்த ஆராதனை உண்மையாகவே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக What இருக்கிறதா? God really says about our times of praise and worship. நம்முடைய துதி ஆராதனைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? You know, it says about Abel in Hebrews chapter 11 verse 4. ஆபேலை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் புத்தகம் 11:4 அதிகாரத்துல வாசிக்கிறோம். Through faith Abel. விசுவாசத்தினாலே ஆபேல். Do you know why God really praised this man when he brought his offering to God? ஏன் ஆபேல் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய காணிக்கை கொண்டு வந்த பொழுது கர்த்தர் ஆபேலை அவர் உண்மையாகவே அதில் பிரியப்பட்டு அவனை பாராட்டினார். Do you know why he commended Abel? ஏன் ஆபேலை பற்றி அவர் மெச்சிக்கொண்டார்? Through faith Abel was able to come into the presence of the Lord. ஏனென்றால் ஆபேல் விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய சமூகத்திலே வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார். Through faith he was commended in the presence of God. தன்னுடைய விசுவாசத்தினாலே அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். You know, through faith alone are we made righteous to come to the presence of God. விசுவாசத்தினாலே மாத்திரம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு You know, வரப்படுகிறோம். both are brothers from the same family. இந்த இரண்டு பேருமே ஒரே குடும்பத்திலே பிறந்த They சகோதரர்கள் were தான். brought up in the same family by Adam and Eve. இந்த ஆபேலும் காயினும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான், ஒரே குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் தான். They were not born in the garden now. அவர்கள் அந்த தோட்டத்திலே பிறந்த பிள்ளைகள் அல்ல. No, they were born outside the garden. அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு பிறந்த பிள்ளைகள். They had a unique opportunity to be in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஸ்லாக்கியத்தை அவர்கள் You know, the பெற்றிருந்தார்கள். book of Revelation says Jesus is walking among the candlesticks. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து விளக்குத்தண்டுகளின் மத்தியிலே, குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவிக் And there கொண்டிருக்கிற he தேவனாய் speaks இருக்கிறார். about the church amongst the churches. He is watching now. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு குத்து விளக்கையும் அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் He இருக்கிறார். looks at the illumination of the churches. அந்த சபைகளுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். He's smelling everything that is coming out of this light. அந்த விளக்கிலிருந்து வருகிறதான அந்த அருமையான வெளிச்சத்தினுடைய வாசனையை அவர் முகர்ந்து பார்க்கிறார். This light is not going to be proper. அந்த வெளிச்சம் போதுமான அளவுக்கு பிரகாசமாய் If this எரியாவிட்டால், stench is going to be unbearable to Jesus, ஒருவேளை அந்த விளக்கிலிருந்து வருகிறதான அந்த வாசனை அருமையான நறுமணமாய் அவருக்கு இல்லாமற் போனால், he says, I will remove those அவர் candlesticks. சொல்லுகிறார் அந்த விளக்கு தண்டை நானே எடுத்து போடுவேன் என்று You know, சொல்லுகிறார். sometimes every time a church is being brought down in this world, இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரு சபை மூடப்படுகிறதோ அல்லது ஒரு சபை அழிக்கப்படுகிறதோ, immediately we say, oh, Satan is doing this, Satan is doing this. உடனடியாக நாம் சொல்லுவோம் பிசாசு தான் சபையை கெடுக்கிறான் என்று. But you know, Jesus says, I will remove the ஆனா candlesticks. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த விளக்கு தண்டினுடைய வெளிச்சத்தை நானே எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் Because சொல்லுகிறார். I cannot bear this light anymore. ஏனென்றால் இந்த மங்கலான வெளிச்சத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. I cannot bear this stench anymore. இந்த விளக்கிலிருந்து வருகிறதான இந்த நாற்றத்தை என்னால் பொறுத்துக் கொள்ள And this is the முடியாது. reason why I am just toppling this candle now. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த விளக்கு தண்டினுடைய வெளிச்சத்தை நானே அகற்றி போடுவேன் என்று You சொல்லுகிறார். know, Adam and Eve, they had a wonderful opportunity to live in the garden in the presence of God. இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழக்கூடிய அற்புதமான ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். Just imagine every day Jesus comes to your home for lunch. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும்
இயேசு கிறிஸ்து மதிய சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. What a wonderful opportunity it'll be. இன்னும் ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கும். Every day he walked into the garden. ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வந்தார். But because they listened to the voice of the serpent, இந்த பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் செவி கொடுத்தபடினாலே God says, you cannot be in my presence anymore. ஆண்டவர் சொன்னார், இனிமே என் பிரசன்னத்துல நீங்க இருக்க முடியாது. You have been such innocent people like me till this date. இதுவரைக்கும் நீங்கள் பாவம் அறியாத கபடற்றவர்களாக என்னை போலவே இருந்தீர்கள். Everything was pure in the garden. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாமே பரிசுத்தமானது. There was no reason for sin right now. இந்த இடத்திலே பாவம் செய்வதற்கு எந்த காரணமும் கிடையாது. But through your sin, death is going to enter the human race. ஆனா உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக மனுக்குலத்திற்குள்ளாக மரணம் பிரவேசிக்க Everything has changed now. இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. So now I have to send you out of my holy presence. எனவே என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்திலிருந்து உங்களை நான் துரத்திவிட போகிறேன். You know, they know they broke it when before Jesus would come and visit them. அவர்களுக்கு நன்றாக தெரியும் தேவன் வந்து எங்களை சந்திப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் அவருடைய உறவை உடைத்து போட்டோம் என்று. We really broke his commandment. நாம் அவருடைய கட்டளைகளை உடைத்து போட்டோம். But there is a lot of guilt in their hearts. எனவே அவருடைய வாழ்க்கையில் அநேக குற்ற மனசாட்சி. When because of guilt they go to hiding. இந்த குற்ற மனசாட்சியினால தேவனை விட்டு தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். The life is full of shame right now. அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெட்கத்தினால் நிறைந்தது. Do you know this is what happens to every person walking away from God? இன்றைக்கும் கூட ஆண்டவரை விட்டு தூர போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் இதுதான். When you walk away from God, suddenly you go and hide yourself. நீங்க ஆண்டவரை விட்டு தூர போறப்ப அவரை விட்டு உங்களை மறைத்துக் You are கொள்வீர்கள். not able to face God anymore. இனிமே ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. This guilt is really killing you. குற்ற மனசாட்சி உங்களை கொல்லுகிறது. And because you know that you are naked, you are full of shame right நீங்க now. முற்றிலும் வெட்கத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறதுனால But you know, our wonderful God, what he did like this. He did like this. அற்புதமான தேவன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். You have to go out of my presence. நீங்க என்னுடைய பிரசன்னத்திலிருந்து போய்த்தான் ஆக வேண்டும். But I will not let everyone see your nakedness. ஆனா இப்படி நீங்க உங்களுடைய நிர்வாணத்தை எல்லாரும் பார்க்கும்படி உங்களை நான் அனுப்பிவிட You are மாட்டேன். people whom I created. நீங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். And even now, because I love you, இப்பவும் நான் உங்களை I நேசிக்கிறபடினாலே am going to clothe you with the skin of an animal. நான் ஒரு மிருகத்தினுடைய தோலினாலே உங்கள் உடலை போர்த்துவேன். In the Garden of Eden, the first animal was killed for the remission of sins of Adam and Eve. இந்த ஆதாம் ஏவாளுக்காக அவருடைய பாவத்தினுடைய மீட்புக்காக அங்கே முதலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அதனுடைய தோல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. The Bible says, without the shedding of blood, there'll be no remission of sins. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. And when they were walking out of the garden, அன்றைக்கு கெத்செமனே அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன போது I'm not going to ignore you, says the Lord. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை என்னுடைய சமூகத்தை விட்டு புறக்கணிப்பதில்லை. This is not going to be the end of your story. இது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் அல்ல. You can still come back to me. நீங்க மறுபடியுமாக என் சமூகத்துக்கு வர முடியும். But when you go out of the garden, ஆனா இந்த தோட்டத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது I'm going to place a cherubim there at the outer gate of this garden. இந்த தோட்டத்தினுடைய வாயிற்படியிலே நான் ஒரு கேருபீனை வைக்க போகிறேன். And also the flashing sword right now. அதே போல ஒரு சுடரொளி பட்டயத்தையும் வைக்க போகிறேன். You know, cherubim means they are fire. They are holiness of God. சேருபீன் என்று சொல்லும் பொழுது இது தேவனுடைய அக்கினிக்கு அடையாளமாக The இருக்கிறது. flashing sword is the judgment of God, the laws of God. சுடரொளி பட்டயமானது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் அடையாளமாக Before you இருக்கிறது. come back to me, நீங்க என்னுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு முன்பாக my holiness and my laws have to be obeyed to. என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய நியாய பிரமாணமும் திருப்தி செய்யப்பட They வேண்டும். have to be satisfied before you come back to me. அவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவைகளை திருப்தி செய்த பிற்பாடு தான் என் சமூகத்துக்கு நீங்க வர முடியும். And the only person who can satisfy the holiness and the judgments of God, தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் திருப்தி செய்த ஒரே ஒரு நபர் மாத்திரம் தான் only our இருக்கிறார். Lord Jesus அது Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is the bridge that can bring you back to the Father. நம்முடைய பிதாவினிடத்துக்கு நம்மை திரும்பி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாலமாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு Without மாத்திரமே. this bridge, we can never come back to the presence of God. இந்த பாலம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு பிதாவின் சமூகத்துக்கு நாம் திரும்பவும் வர Where He முடியாது. says, I will live the life for you, what you should live. ஆண்டவர் சொன்னார், நீங்க வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை நான் பூமியிலே வாழுகிறேன். I will die the death that you have to die. நீங்க மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை நான் மரிக்கிறேன். I will pay for the sins of the human race. இந்த மனுக்களுடைய பாவங்களுடைய கடனை நான் செலுத்தி I தீர்க்கிறேன். will deliver you from the pangs of death and Satan.
இந்த சாத்தானுடைய மரணத்தினுடைய பிசாசினுடைய பிடியிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன். But before you come back to God, ஆனா தேவ சமூகத்துக்கு நீங்க திரும்பி வருவதற்கு முன்பாக you have to satisfy His standards. நீங்கள் அவர் கொடுத்திருக்கிறதான அந்த தகுதிகள் எல்லாம் நிறைவேற்றியாக வேண்டும். Adam and Eve, after they came out of the garden, அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு I'm sure they spoke about this to their sons. நிச்சயமாகவே தங்களுடைய பிள்ளைகளிடத்திலேயே தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். There were not a lot of people in those days. அந்த நாட்களிலே நிறைய ஜனங்கள் குடியிருக்கவில்லை. I'm sure they shared their own experience with their sons, நிச்சயமாகவே தங்களுடைய மகன்களிடத்திலே தங்களுடைய அனுபவத்தை ஆதாமும் ஏவாளும் சொல்லி இருக்க வேண்டும். so that they don't do the same mistake once again. எனவே தங்களுடைய பிள்ளைகளும் கூட தாங்கள் செய்த தவறை செய்யக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்திருக்கலாம். But somehow Abel gripped what God really wanted in his heart. ஆனா எப்படியோ தேவன் தன்னுடைய மனதில் நினைத்து வைத்திருந்த காரியத்தை ஆபேல் உறுதியாக பிடித்துக் கொண்டான். The same family, 2 children. ஒரே குடும்பம், 2 பிள்ளைகள். Same upbringing, same teaching. ஒரே விதமான உபதேசம், ஒரே விதமாக அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள். Same amenities, same food in the family. அவர் குடும்பத்திலே ஒரே விதமான உணவு, ஒரே விதமான வசதிகள். Sometimes this can happen even to us. சில நேரத்துல நமக்கும் கூட இப்படி நடக்க முடியும். Maybe someone in the family is highly attached to the Lord Jesus. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் மிக நெருக்கமாக தேவனை பற்றி பிடித்துக் They'll be very கொண்டிருக்கிறார். concerned about the word of God. தேவனுடைய வார்த்தையை பற்றி மிகுந்த அக்கறையோடு இருப்பார்கள். But still there can be others who just do not care about anything. இருந்தாலும் கூட அதே குடும்பத்தில் வளர்ந்த இன்னொரு பிள்ளை தேவ பிரசன்னத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் வளரும். Even today this is a reality. இன்றைக்கு கூட இது अनेक குடும்பத்தில் உண்மையா இருக்கிறது. Sometimes we wonder how both of these are belonging to the same parents. சில நேரத்துல நம்ம யோசிப்போம் இந்த 2 பிள்ளைகளும் ஒரே பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் தானா என்று நம்ம யோசிக்க வேண்டியதா When they இருக்கும். began to sacrifice in the presence of God, அவர்கள் 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களுடைய பலிகளை செலுத்த வந்தபோது when both of them came to the place of worship of God, 2 பேருமே தேவனை ஆராதிக்கிற இடத்திற்கு வந்தபோது they knew they had to worship. அவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் தேவனை ஆராதிக்க They வேண்டும். knew they had to go to a particular place at a particular time. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு They தெரியும். knew where to sacrifice in the presence of God. தேவ சமூகத்திலே எங்கே அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு But தெரியும். by faith, Abel offered to God a more acceptable sacrifice than Cain. ஆனா விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். More acceptable one to God right now. தேவனுக்கு ஏற்ற ஒரு மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினார். We can do so many things for God and think everything is okay. நம்முடைய வாழ்க்கையில் अनेक காரியங்களை நாம ஆண்டவருக்கு செய்துவிட்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். We may be having a high opinion about our own ministry. ஒருவேளை நம்முடைய சொந்த ஊழியத்தை பற்றிய ஒரு மிக உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்கலாம். We can have a high opinion about our praise and worship or our preaching, for example. ஒருவேளை நம்முடைய துதி ஆராதனையை பற்றி நம்முடைய பிரசங்கத்தை பற்றிய நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கலாம். We can think very high about our personal churches. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட சபைகளை குறித்து நமக்கு ஒரு மிக மிக உயர்ந்த எண்ணம் இருக்கலாம். But what really counts is this. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் முக்கியமாக பார்க்கிற காரியம் Is everything what we do really acceptable to God this evening? இந்த மாலை வேளையிலே நாம் செய்கிற எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவில் இருக்கிறதா என்பதுதான். When God watches the time of prayer and worship, for example. ஆண்டவர் அந்த துதி ஆராதனையின் வேளையை பார்த்தபோது When he looks at our preaching, for example. உதாரணமாக அவர் நம்முடைய பிரசங்கத்தை கவனிக்கும்போது When he looks at the unity inside the church. சபைக்குள்ள இருக்கிறதான ஐக்கியத்தை அவர் பார்க்கும்போது What does Jesus really think about his church that he's building? உண்மையாகவே தாம் கட்டிக்கொண்டிருக்கிற சபையை பற்றி என்ன நினைக்கிறார்? Does he really think, oh, it's an acceptable church? உண்மையாகவே இந்த சபை நான் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சபை என்று சொல்லுகிறாரா? For me, the greatest surprise of this family is this. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பத்தில் இருந்த மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் Both sons had the same teaching. இந்த 2 குமாரர்களுக்குமே ஒரே விதமான உபதேசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். But Abel had a totally different approach to the sacrifice to God. ஆனா ஆபேல் தேவ சமூகத்திலே அவரை ஆராதிக்க பலி செலுத்த வந்த பொழுது அவன் முற்றிலுமாக வேறு வகையாக தேவனை அணுகுகிறான். He went and searched for the best animal to be sacrificed to God. ஆபேல் சென்று தன்னுடைய மந்தையில் இருக்கிறதான தலையீற்றுகளையும் அவைகளில் கொழுமையானவைகளையும் அவன் தேடி பார்த்து கொண்டு வருகிறான். The fattened animals he wanted to bring to God. தன்னுடைய மந்தைகளில் இருக்கிறவைகளிலே கொழுமையானவைகளை அவன் கொண்டு வருகிறான். When you come to the presence of God, God is not looking for the 4th and 5th class, I tell you. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது ஏதோ 4ஆம் தரமானவைகள் 5ஆம் தரமானவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. Sometimes when we give away clothes to people, for example. சில நேரத்துல மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய துணிகளை கொடுப்போம். Sometimes these clothes are fully air conditioned.
சில நேரத்துல அந்த துணி அவ்வளவு கிழிஞ்சு போய் எல்லா பக்கங்களும் ஓட்ட விழுந்த பின்னாடி தான் மற்றவங்களுக்கு நம்ம full air condition மாதிரி இருக்கும். Then we say, oh yeah, this can be given away. இது நம்ம ஆண்டவருக்காக மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி Oh, I don't want to wear this anymore. இனிமே இந்த துணி எப்படி இருந்தாலும் நம்ம போட முடியாது, Oh, we can give it to someone else அதனால இதை யாருக்காவது கொடுத்து விடலாம். because I am a good person giving away things to other people. நான் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எதையாவது கொடுக்க விரும்புகிறேன். But you know, Abel gave the first priority to God in his life. ஆனா ஆபேல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்தான். He gave the best what is there in his flock right now. தன்னுடைய மந்தையில் இருக்கிறதுகளிலே சிறப்பானவைகளை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தான். He knew from the teaching of his parents. தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்டதான அந்த காரியங்களை He knew the demand of God upon his life. தேவன் தம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை அவர் நிபந்தனையாக கேட்கிறார் என்று அறிந்திருந்தார். There could be no forgiveness of sin without the shedding of innocent life. ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ஒரு கள்ளங்கபடற்ற அல்லது பாவமற்ற ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகுது என்பதை அவன் அறிந்திருந்தான். But you know, Cain was a totally different person. ஆனா உங்களுக்கு தெரியுமா, காயின் முற்றிலுமாக ஒரு வேறுபட்ட மனிதனாய் இருந்தான். He was just walking into the presence of God. அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே வந்தான். I just have vegetables. எனக்கு இருக்கிறதெல்லாம் காய்கறி தான். Whether you trust me or not, whether you take it or not, ஆண்டவரே அதை நீர் அங்கீகரிக்கிறீரோ என்னை நம்புகிறீரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. I will give you the brinjal and the tomato and the drumsticks of my garden. என்னுடைய தோட்டத்தில் விழுந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாவற்றையும் நான் எடுத்துட்டு வரேன். I don't care what you demand from me. நீங்க என்னிடத்துல எதை எதிர்பார்க்கறீங்களோ அது எனக்கு கவலை இல்லை. I just give what is it's possible for me. என்னால என்ன முடியுமோ அதை தான் நான் கொண்டு வருவேன். You know, sometimes worship is like this in the church of சில Jesus. நேரங்களில ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதனையும் கூட இப்படித்தான் I இருக்கிறது. don't care what God is demanding from us. ஆண்டவர் என்னிடத்துல எதை வேண்டுமானாலும் எதிர்பார்க்கட்டும், எனக்கு If I want பிரச்சனை to dance, I like to dance. நான் விருப்பமானா நடனம் ஆடுவேன். If there's going to be a lot of cloudy smoke, I just give it to God. இங்க நிறைய மேகங்கள் இங்க ஏற்படுத்தப்படுகிறதா, அதையும் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். One person said, oh, there's lighting also in heaven. ஒரு மனுஷன் சொன்னாரு, பரலோகத்துல கூட இப்படிப்பட்ட மின்னல்கள் எல்லாம் வருதே, And that's why we are creating lightning now. அதனாலதான் நாங்க கூட இங்க செயற்கையா புகைகளையும் அதே போல மின்னல்களையும் நாங்க ஏற்படுத்துகிறோம். Heaven is a beautiful place. பரலோகம் ஒரு அழகான இடம். And that's the reason why we are having beautiful lighting right now. இந்த காரணத்தினால தான் இங்க கூட அருமையான வண்ண விளக்குகளை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். Some people say, hey, I do it my way. ஒரு சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய வழியில நான் செய்கிறேன். Who cares what God has what about God and his standards? ஆண்டவரை பற்றி என்ன கவலை, அல்லது ஆண்டவர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி எனக்கு என்ன கவலை. I just do what is there for me and what I really like. எனக்கு என்ன இருக்கிறதோ, நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். Every other thing doesn't bother me. மற்ற காரியங்களை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. But you know, when you go to 1 John chapter 3 verse 12, ஆனா உங்களுக்கு தெரியுமா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து Cain பாருங்க. is called an evil person. காயினை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன். And after God accepted this sacrifice of Abel, ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த உடனே, you know, he was the younger brother. இந்த பையன் குடும்பத்துல இளைய மகன். In these societies, the elder brother has a special status. அந்த நாட்களிலே சமுதாயத்துல மூத்த குமாரனுக்கு தான் முக்கியமான ஒரு இடத்தை கொடுப்பாங்க. After the death of the father, for example, சாதாரணமா ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் மரித்த உடனே he moves to the position of the father in அந்த the family. குடும்பத்துல இருக்கிற மூத்த குமாரன் தான் தகப்பனுடைய இடத்திற்கு வருவார். And that's the reason why he gets 2 portions of every property. இந்த காரணத்தினால தான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சொத்துக்களில மூத்த குமாரனுக்கு 2 பங்கு சொத்துக்கள் And 1/3 கொடுக்கப்படும். goes to the younger son. அதே போல 3 ஒரு பகுதி இளைய மகனுக்கு கொடுக்கப்படும். Cain was watching everything that was happening right now. காயின் அங்க நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். This fellow is younger to me. இந்த பையன் எனக்கு அப்புறம் பிறந்தவன். God accepts his sacrifice. ஆனா ஆண்டவர் இந்த மனுஷனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரே, But he doesn't accept my worship. ஆனா என்னுடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லையே. You know, this man was full of jealousy and anger at the same time. இந்த காயின் உடனடியாக கோபமும் பொறாமையும் எரிச்சலும் நிறைந்தவனாக His மாறினான். countenance began to change immediately. அவனுடைய முக நாடி வேறுபடத் தொடங்கியது. You know, sometimes in every family, even in your family, this can happen. சில நேரங்களில் உங்களுடைய குடும்பங்களில கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறலாம். One child can be so close to God. ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். And be thankful for such children. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்க மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். Sometimes they are so close to God. சில நேரத்தில் அவர்கள் மிகவும் தேவனுக்கு நெருக்கமானவர்களாக You இருப்பார்கள். know, I am speaking from personal experience. என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து இதை நான் சொல்லுகிறேன். My brother was so close to God. என்னுடைய சகோதரன் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக இருந்தார். In our school, he used to be called the saint.
நாங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல என்னுடைய அண்ணனை பரிசுத்தவான் என்று தான் அழைப்பார்கள். Even the teachers used to call him a saint. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் கூட என்னுடைய அண்ணனை பரிசுத்தவான் என்று தான் கூப்பிடுவார்கள். During the time of assembly, for example, சாதாரணமா காலை நேரத்துல அந்த எல்லாரும் சேர்ந்து he ஜெபிக்கிற will be the நேரத்துல only person to remove his shoes. என்னுடைய அண்ணன் மட்டும்தான் அங்க இருக்கிற அவ்வளவு மாணவர்கள் மத்தியில தன்னுடைய ஷூவை கழட்டி I think வைப்பார். there were 800 or 900 students in those days. அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 800 இருந்து 900 மாணவர்கள் படித்திருப்பார்கள். And the teachers used to come and see him and say, hey, please wear your shoes once again. அப்பொழுது அந்த ஆசிரியர் வந்து சொல்லுவார், தயவு செய்து உன் காலணியை கழற்றாதே, ஷூவை போட்டுக்கொள் என்று சொல்லுவார்கள். He'll say, God is important. ஆனா என் அண்ணன் சொல்லுவார், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். I really want to remove my shoes. நான் என்னுடைய காலணியை கழற்றி வைத்துட்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். Please forgive me. I will not listen to you. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க, நீங்க சொல்ற இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்பட முடியாது என்று சொல்லுவார். When he was only 15 or 16, he became a preacher. அவர் 15-16 வயதா இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ண தொடங்கினார். God began to use him in a powerful way. ஆண்டவர் என்னுடைய அண்ணனை மிக வல்லமையாக பயன்படுத்த You தொடங்கினார். know, I was just the opposite in those days. அந்த நாட்களில் என்னுடைய அண்ணனுக்கு நான் அப்படியே நேர்மாறா இருப்பேன். I didn't have to have anything with ministry. ஊழியத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. I used to say, hey, what are you going to get by following God like this so intimately? நான் சொல்லுவேன், இப்படி ஆண்டவரை பின்பற்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்பேன். Come out and let us enjoy life. நான் சொல்லுவேன், இதெல்லாம் விட்டு வெளியே வா, நம்ம சந்தோஷமா வாழுவோம் என்று And சொல்லுவேன். he'll say, this is not my business. ஆனா என்னுடைய அண்ணன் சொல்லுவான், இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. The last day before he died, அவர் மரிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு I went and visited him in the hospital. மருத்துவமனையில போய் என்னுடைய அண்ணனை நான் பார்த்தேன். He had brain fever. அவருக்கு மூளை காய்ச்சல் வந்திருந்தது. And that's the last time I saw him. அப்பதான் என்னுடைய அண்ணனை நான் கடைசியா பார்த்தது. And he raised his hands and said like this, அவருடைய கரத்தை உயர்த்தி இப்படி சொன்னான், I'm going home. நான் வீட்டுக்கு போறேன், I'll wait for you. நான் உனக்காக அங்க போய் காத்திருப்பேன். I will remove the curtain when you walk inside. நீ ஒரு நாள் அந்த பரலோகத்துக்குள்ள நுழையும் போது உனக்காக அந்த திரையை விலக்கி உன்னை வரவேற்பதற்கு நான் காத்திருப்பேன். I can never forget these words. இந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது. Till the end, trusting God. என்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரை தேவனை நம்பிக்கொண்டிருந்த ஒரு நபர். Even though he knew he just had a few hours to live, அவர் இன்னும் ஒரு சில மணி நேரத்துல மரிக்க போகிறேன் என்று தெரிந்தும் கூட he just said, I'll be waiting for you in heaven. அவர் சொன்னார், உனக்காக நான் பரலோகத்திலே காத்துக் Yes, கொண்டிருப்பேன். this can happen in families. ஆம், குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியம் நடக்க முடியும். When people of your children, one of your children or more children are following Jesus with their whole hearts. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை ஒருவரோ அல்லது ஒரு சில பிள்ளைகளோ தங்களுடைய முழு இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றும் போது Just be thankful to them. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்க நன்றி உள்ளவர்களாக Just இருங்க. be thankful and never be a hindrance to them in their decisions. தயவு செய்து அவர்கள் எடுக்கிறதான முடிவுகளுக்கு நீங்க ஒரு தடைக்கல்லாக இருக்காதீர்கள். My dear sisters, because of faith he was accepted. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, விசுவாசத்தினாலே ஆபேல் He ஏற்றுக்கொள்ளப்பட்டார். had a wonderful revelation that the remission of sins comes only through the death of an innocent animal. ஒரு கள்ளங்கபடற்ற ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கிற அந்த வெளிப்பாட்டை ஆபேல் பெற்றிருந்தார். You know, in the book of Hebrews, for example, chapter 10, the last 2 verses, எபிரேயத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். my righteous one shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், And if he shrinks back, my soul has no pleasure in him. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். And then it continues into the 11th chapter. அடுத்தது 11ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. And then it comes to the sentence, through faith Abel. அதற்கு பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல். You know, when you look into these accounts in the book of Hebrews, எபிரேயர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதான இந்த பட்டியலை நம்ம வாசித்து in the பார்க்கிறோம். 11th chapter, there are huge giants of faith being listed there. 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And even Abel is one of them. அங்கே விசுவாச வீரர்களின் பட்டியலிலே ஆபேலும் ஒருவனாய் Do இருக்கிறார். you know why his sacrifice, his worship was accepted? ஏன் அவனுடைய ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தெரியுமா? He did everything according to what God wanted him to do. ஆண்டவர் அவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தாரோ அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்பட்டு அவரை ஆராதித்தபடினாலே. You know, in those days, during the times of Jesus and the early church, for example, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலோ அல்லது ஆதி சபையினுடைய நாட்களிலோ a totally wrong message was spreading across the country, spreading across the churches. முற்றிலும் ஒரு தவறான ஒரு உபதேசம் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. Only through works you can come closer to God. கிரியையினால் மாத்திரம் நீங்க தேவனுக்கு அருகாமையில் வர முடியும். Only through
through works you can please God. கிரியையினால மாத்திரம் நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியும் Only என்று. through works you can be commended by God. கிரியையினால மாத்திரம் நீங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று. But you know what the book of Hebrews says? ஆனா எபிரேயர் புத்தகம் என்ன சொல்லுகிறது Through தெரியுமா? faith Abel was commended by God. விசுவாசத்தினாலே அவன் தேவனால் மெச்சிக்கொள்ளப்பட்டான். My dear brothers and sisters, Cain, after he went and sacrificed, காயின் சென்று தேவனுக்கு ஆராதனை செய்த உடனே, பலி செலுத்தின உடனே, I do not know, he was so angry. அவனுக்கு மிகுந்த கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டது. The countenance of his face was totally changing. அவனுடைய முகநாடி மேறுபட்டது. And God was watching the entire thing. ஆண்டவர் அந்த முழு காரியத்தையும் பார்த்து கொண்டே இருந்தார். You know, our God is a very graceful God. நம்முடைய தேவன் மிகவும் கிருபை நிறைந்த ஒரு தேவன். And then he speaks to this Cain once again. அதற்கு பிற்பாடு இந்த காயின் இடத்துல வந்து ஆண்டவரே பேசுகிறார். You know, after he was angry, everything is running, he's so boiling with anger. தன்னுடைய கோபத்தினாலே அவன் கொதித்து கொண்டிருக்கிறான். நம்மளுடைய முகநாடி வேறுபடுகிறது. And now God begins to speak to him. இப்பொழுது ஆண்டவர் காயினை பார்த்து பேச I ஆரம்பிக்கிறார். know what you're going through, நீ செய்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்னவென்று எனக்கு தெரியும். but still you have everything in your hands right now. இருந்தாலும் கூட இப்பொழுதும் நீ எல்லாவற்றையும் செருப்படுத்தக்கூடிய காரியம் உன் கையில தான் இருக்கிறது. The only reason why I'm speaking to you now, நான் இப்பொழுதும் உன்னுடன் பேசுகிறதற்கான காரணமே it's only because of my grace and mercy. என்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் உன்னோடு கூட நான் பேசிக் Even though கொண்டிருக்கிறேன். you have broken everything, ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் உடைத்து போட்டிருந்தாலும், everything you did according to your own desire, ஒருவேளை உன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நீ செய்திருந்தாலும், you think you can sacrifice anything according to what you have. உன் விருப்பத்தின்படி உனக்கு இருக்கிற காரியத்தை கொண்டு வந்து என் சமூகத்துல பலி செலுத்த முடியும் என்று நீ My dear நினைத்திருந்தாலும் brothers கூட, and sisters, this is the greatest desire of my heart. என் கருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் என் இருதயத்தினுடைய மிகப்பெரிய That விருப்பமாயிருக்கிறது. when we come to worship the Lord Jesus ஒரு Christ, நாள் கர்த்தராகிய இயேசுவை நாம் ஆராதிக்க வரும்போது that our worship is in spirit and according to the word of God. நம்முடைய ஆராதனையானது ஆவியுடனும் உண்மையுடனும் இருக்கும் பொழுது, Our spirit is being led by the spirit of the Holy Spirit. நம்முடைய ஆவியானது பரிசுத்த ஆவியாரோடு கூட இணைந்து அவரால் நடத்தப்படும் போது, Not only through the Holy Spirit, but also on the foundations of the word of God. பரிசுத்த ஆவியினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும்போது, That we sing and confess the word of God in our lives. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யும் போது, And that we take the worship of Revelations as a model for our worship, for example. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த ஆராதனையுடைய முன்மாதிரியை நம்முடைய ஆராதனையின் மாதிரியாக நாம் பின்பற்றும் போது, I'll be coming back to the topics of this worship very shortly in a few days. நிச்சயமாகவே இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இந்த ஆராதனை என்கிறதான தலைப்பிலே நான் தொடர்ந்து பிரசங்கிப்பேன். What are they singing about in heaven? அவர்கள் பரலோகத்திலே எதை பற்றி What are பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? the topics of heavenly worship? பரலோகத்தில் இருக்கிற ஆராதனையினுடைய முக்கியமான தலைப்பு என்ன? How does this worship go on there in heaven? பரலோகத்தில் நடைபெறுகிறதான ஆராதனையிலே அவர்கள் எப்படி கர்த்தரை ஆராதித்துக் It's கொண்டிருக்கிறார்கள்? about the Lamb who's seated on the throne, for அவர்கள் example. ஆராதிக்கிற ஆராதனை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பற்றி. Every day, everyone falls down in the presence of this holy God. எல்லாரும் இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து Their own crowns do not count in His presence. தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கிரீடங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல், Everything they take it down and say, Lord, nothing I can praise about myself. கிரீடங்களை எடுத்து கலற்றி வைக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய சமூகத்திலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. You alone are worthy of praise and worship. ஆண்டவரே, நீரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் When we இருக்கிறீர். come to the presence of the Lord this evening, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில் நாம் வந்திருக்கும் போது, that we really say, Lord, you alone are worthy of praise and worship. ஆண்டவரே, நீர் மாத்திரமே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் There இருக்கிறீர். is nothing to boast about in my personal life. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. It's not my pedigree, it's not my knowledge, ஆண்டவரே, என்னுடைய அறிவோ என்னுடைய கல்வி பின்னணியோ, it's not my money, it's not my property, ஆண்டவரே, என்னுடைய பணமோ என்னுடைய சொத்துக்களோ அவைகளை பற்றி ஒன்றும் இல்லை. it's not my possessions on this ஆண்டவரே, earth. இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறதான பதவிகளும் முக்கியமல்ல. Lord, it's all about you. ஆண்டவரே, எல்லாமே உம்மை I பற்றியது. want to give you all the honor and praise that's due to your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு உரித்தான எல்லா கனத்தையும் மகிமையும் நான் கொடுக்க I want to விரும்புகிறேன். praise you from the depths of my heart. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். I want to praise you in spirit and in truth. ஆண்டவரே, ஆவியுடனும் சத்தியத்துடனும் உம்மை ஆராதிக்க Not விரும்புகிறேன். with everything what I have. எனக்கு இருக்கிற எல்லாவற்றாலும் அல்ல. You know, sometimes people ask me like this. சில நேரத்துல ஜனங்கள் என்னை பார்த்து இப்படி You know, கேட்பார்கள். yesterday I was talking to someone about a pastor. நேற்றைய தினத்திலே ஒரு போதகரை குறித்து ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். He's a well-known great man of God in Chennai. அவர் சென்னையில மிகவும் பிரபலமான ஒரு நபர். And this is what a person told me. ஒரு நபர் இப்படி சொன்னார். You know, when you go to his church, நீங்க அவருடைய சபைக்கு போகும்போது you have to remove your footwear outside, far away from the building.
அந்த சபை கட்டடத்திலிருந்து வெகு தூரத்திலேயே உங்களுடைய காலணிகளை கழற்றி வைக்க வேண்டும். No one can come with their footwear. யாருமே காலணிகளோடு கூட சபைக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது. And I have no right to condemn anything what he's doing. அவர் செய்கிற எந்த காரியத்தை பற்றியும் குற்றப்படுத்துவதற்கு எனக்கு அந்த அதிகாரம் You know, இல்லை. we have certain levels of piety in our own lives. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்த பயபக்தி என்று சொல்லும் பொழுது அதற்கு பல படிகள் இருக்கிறது. We have certain shades of piety in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பக்திகளிலே சில நிழலும் அங்கங்கே இருக்கத்தான் Some people are செய்கிறது. very close to God. ஒரு சில தேவனுக்கு மிக அருகாமையில் இருப்பார்கள். And they begin to walk in the revelation they received from God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின்படி அவர்கள் நடக்கிறார்கள். Who am I to condemn the revelation they have? அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை குற்றப்படுத்துவதற்கு நான் யார்? You know, I went to a church to preach in the United States. அமெரிக்க தேசத்தில் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்படியாக நான் And சென்றிருந்தேன். this preacher he's a well-known person. அந்த பிரசங்கியார் மிகவும் ஒரு பிரபலமான நபர் தான். I was called to speak in a conference there. அங்க இருக்கிற ஒரு கருத்தரங்களை பேசும்படியாக என்னை அழைத்திருந்தார். Suddenly he threw down the Bible திடீரென்று தன்னுடைய வேத புத்தகத்தை அவர் கீழே போட்டு and he stood on the Bible. அந்த வேத புத்தகத்தின் மேலே ஏறி He said, I am standing on the word of God. அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறேன். You know, for me it was as if a sword is being pierced into my heart. எனக்கு ஏதோ ஒரு வாளை எடுத்து என் இருதயத்திலே குத்தினது போல ஒரு வேதனை. From my childhood, என்னுடைய சிறு வயதிலிருந்து even if we tip over on the Bible sometimes at home, ஒருவேளை நாங்க ஏதாவது தடுக்கி வேத புத்தகத்தின் மேல் விழுந்துட்டா கூட my mother will say, take it right now in your hands. உடனே அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய கால் பட்டா கூட அந்த வேத புத்தகத்தை கையில் எடு, Say sorry to God. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளு, Give a kiss to this Bible. அந்த வேத புத்தகத்தை எடுத்து முத்தமிடு. You dare do it again in your life. நீ இனிமே இப்படி வேத புத்தகத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது என்று And சொல்லுவார். when you grow up like this, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல வளர்க்கப்பட்ட and பின்னாடி slowly when you see generation after generation, everything is going downwards. அதுக்கப்புறம் தலைமுறையாக நாட்கள் நகரும் போது அந்த பயபக்தி அப்படியே குறைந்து போகிறது. Do you know the second generation, they go down a little in piety? உங்களுக்கு தெரியுமா, முதல் தலைமுறை ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கும், அடுத்த தலைமுறை கொஞ்சம் ஆண்டவர் விட்டு தூரம் போவார்கள். This is what people say after observing Christians all across the nations. உலகமெங்கிலும் இருக்கிறதான கிறிஸ்தவர்களை அவர்கள் நன்றாக பார்த்த பின்பாடு சோதித்த பிற்பாடு சொன்ன காரியம். The first generation is highly close to God. முதல் தலைமுறை பார்த்த ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் பயபக்தியாகவும் வைராக்கியமாகவும் இருப்பார்கள். And sometimes, you know, we love our children very much. சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப நேசிக்கிறோம். And then we'll begin to say, பரவாயில்ல. We'll be very lenient. அதனால நம்ம பிள்ளைகளை ரொம்ப கண்டிக்கிறதுக்கு நம்ம மனம் இல்லாம, And it is not like our parents what they did to us, but we are very lenient. நம்ம பெற்றோர்கள் நம்மிடத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருந்திருப்பார்கள், ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம். Very wide-hearted. கொஞ்சம் ரொம்ப பெரிய மனசா And இருக்கும். then you see in the teenage, when they come to the teenage, அவர்கள் தங்களுடைய அந்த வாலிப வயதுக்கு வரும்போது they're slowly going away from God. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் விட்டு தூரம் போக And ஆரம்பிப்பாங்க. then we see your grandchildren, the third generation. மூன்றாவது தலைமுறை பேரப்பிள்ளைகளை பார்ப்போம். They are going still farther away from God. அந்த பேரப்பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் விட்டு தூரம் போறதை நம்ம பார்ப்போம். And this is what people say about the fourth generation. இன்றைக்கு நான்காம் தலைமுறை பற்றி ஜனங்கள் சொல்லுகிற காரியம் இதுதான். Most of them never believe on anything more அவர்கள் அநேகர் தேவனை பற்றி முற்றிலும் விசுவாசமற்றவர்களாகவே போய்விடுகிறார்கள். until a real revival comes back. ஒரு உண்மையான எழுப்புதல் நம்முடைய தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு வரை Nothing happens in their life. They say, yeah, I know what my grandmother did, but I'm totally different. அவர்கள் சொல்வார்கள், ஆமாமா என் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் விசுவாசித்தார்கள், ஆனா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. And one of the biggest mistakes what we do, இன்றைக்கு நாம் செய்கிறதான முக்கியமான மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, we think we are the most intelligent generation. நம்ம நினைக்கிறோம் இதுவரைக்கும் இருந்த தலைமுறையிலேயே ரொம்ப புத்திசாலிகள் நம்ம தான் என்று. I've never read or heard about more stupidity in my life. என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு மோசமான முட்டாள்தனமான காரியங்களை நான் கேள்விப்பட்டதில்லை. Just a few days ago, I was reading about Egyptian culture. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் எகிப்திய கலாச்சாரத்தை பற்றி நான் வாசித்து பார்த்தேன். 7,000 years ago, just like this, maybe many years ago. கிட்டத்தட்ட ஒருவேளை 7,000 வருடங்கள் அதற்கு முன்பாக இருந்த எகிப்திய நாகரிகம், All what they invented, அவங்க கண்டுபிடித்த காரியமெல்லாம், all what they built, for example, அவங்களுடைய கட்டிடக்கலைகள், the pyramids, for example. அவங்க கட்டிடமான அந்த பிரமிடுகள், Till today, they are scratching. Our scientists are scratching their heads. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விஞ்ஞானிகளால கூட
யோசிக்க முடியல இவங்க எப்படி இதை கட்டியிருப்பார்கள். And we think, oh, we are the most important and intelligent race. நம்ம நினைத்துக் கொள்கிறோம் இருந்த தலைமுறையிலேயே நம்ம தான் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறோம் என்று. We could be good in media and maybe electronic things. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அநேக தொழில்நுட்ப காரியங்களில் அல்லது சமூக ஊடக காரியங்களில் ஒருவேளை நம்ம வளர்ச்சி But some பெற்றிருந்திருக்கலாம். of the things what they really created, ஆனா அவங்க செஞ்ச சில காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது you can never believe that they did this thousands of years ago. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நம்மால் That they கற்பனை கூட came செய்ய to the முடியும். idea of having an alphabet, for example. அதாவது எழுத்துக்கள் தேவை, நம்ம ஒருவரோடொருவர் சம்பாஷித்துக் கொள்வதற்கு எழுத்துக்கள் தேவை என்று சொல்லி அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். You know why I'm telling you this? When you teach your children, for example, தான் நம்ம உங்க பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் நீங்க கற்றுக் the கொடுக்கும்போது fear of God is not going to be automatic. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தானாகவே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வந்து விடாது. Just because you are a godly person, நீங்க ஒரு தெய்வீகமான பெற்றோரா இருக்கிறதுனால never come to the conclusion everything is going to be all right. தயவு செய்து நம்ம குடும்பத்தில் எல்லாமே தானாகவே வந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். And sometimes when you think about things, see the things that are happening in Christian சில families. நேரத்தில் கிறிஸ்துவ குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது You know, recently I heard the highest amount of divorces is among Christians in India. சமீபத்தில் நான் வாசித்தேன், இந்திய தேசத்தில் இருக்கிற அதிகமான சதவீதம் விவாகரத்து கிறிஸ்துவ திருமணத்திலே நடைபெறுகிறது. And even among Christians, you know who's the highest? அந்த கிறிஸ்துவ திருமணங்களுக்குள்ளே கூட மிக அதிகமான சதவீதத்தினுடைய விவாகரத்து எங்க நடக்கிறது தெரியுமா? Spirit-filled Pentecostals. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறதான இந்த பெந்தெகோஸ்தே சபைகளில் நடக்கிற திருமணங்கள் தான். My question is, what spirit is leading them? என்னுடைய கேள்வி என்னவென்றால், என்ன ஆவி அவர்களை நடத்தி They கொண்டிருக்கிறது? say spirit-filled. Yeah, I know this. அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆவியில் நிறைந்த சபை, ஆவிக்குரிய சபை என்று. But what spirit is really leading them? ஆனா எந்த சபை அந்த குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்று கேட்கிறேன். But you know, Abel got hold of God. ஆபேல் தேவனை உறுதியாக பற்றிக் கொண்டான். Dear brothers and sisters, it speaks about Jesus in the book of Isaiah. கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். 700 years ago, before the birth of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக the book of Isaiah is the most precise prophecies you can ever read. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே மிக நுட்பமாக மிக துல்லியமாக எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள். I will greatly rejoice in the Lord. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். My soul shall exult in my God. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி For கூர்ந்திருக்கிறது. he has clothed me with the garments of salvation. ஏனென்றால் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு He உடுத்தியிருக்கிறார். has covered me with a robe of righteousness. நீதியின் சால்வையை அவர் எனக்கு தரித்தார். As a bridegroom decks himself with a garland and a bride adorns herself with the jewels. எப்படி மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் என்னை You அலங்கரித்தார். know, when you read about the prophecies of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தீர்க்க தரிசனங்களை நீங்க in வாசிக்கும் போது chapter 9 or chapter 53, for example, ஒருவேளை ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அல்லது 53ஆம் அதிகாரத்தை வாசித்து how பார்க்கும்போது can a person living 700 years ago really write so precisely? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு 700 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த ஏசாயா எப்படி இவ்வளவு துல்லியமாக இயேசுவை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்? David, who lived 1,000 years before the birth of Jesus, for example, தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். how can he ever write these prophetic psalms, for example? அவர் எப்படி தீர்க்கதரிசனமான சங்கீதங்களை இயேசுவை பற்றி எழுதி வைக்க Oh, முடிந்தது? the description of crucifixion in Psalm 22. சங்கீதம் 22ல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தை பற்றி அவர் எழுதி This வைத்திருக்கிறார். is the psalm that Jesus was reciting on the cross of Calvary. இந்த சங்கீதத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய அந்த மரண வேளையிலே சொன்னார். My God, why have you forsaken me? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை It கைவிட்டீர்? comes from Psalm 22. இது சங்கீதம் 22லிருந்து தான் ஆண்டவர் சொன்னார். Do you know, when you speak about the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிரசங்கிக்கும் போது we can never dilute the word of God in the church of Jesus. ஒருபோதும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கலப்படம் பண்ணி பேசக்கூடாது. One of the great dangerous things that's happening today in the church of Jesus. இன்னைக்கு இயேசுவின் சபையிலே நடக்கிறதான மிக ஆபத்தான காரியங்களில் ஒன்று Every times of interpretation, a great difference of interpretation. தேவனுடைய வார்த்தையை விளக்கி சொல்லும் பொழுது
வித்தியாசமான காரியங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். Everyone preaches according to his own desire. ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் Oh, கொடுப்பது. this is what I know. இதுதான் எனக்கு தெரியும், So this is what I'm going to preach about. அதனால இப்படித்தான் நான் பிரசங்கம் பண்ண This is போறேன். what I know. This is what I'm going to sing about. இதுதான் எனக்கு தெரியும், அதனால இப்படித்தான் நான் பாட Oh, போறேன். this is what I like in the song, so I'm going to sing that song. பாடல்களில் இதுதான் எனக்கு பிடிக்கும், அதனால இந்த பாடல்களை நான் இப்படித்தான் பாட You போறேன். know, sometimes we think praise and worship times are near viruppam, for example. சில நேரத்துல தேவனுடைய சமூகத்துல துதி ஆராதனை என்பது மக்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி நடக்கிற ஒரு காரியமாய் போய்விடுகிறது. Oh, I like the song, so I'm going to sing this song now. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாடலை நான் பாடுகிறேன். You know, God spoke to Cain once again. ஆண்டவர் காயினை பார்த்து ஒரு விசையாய் கூட பேசினார். If you really want, things can change once again. நீ விரும்பினால் உன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் நீ காரியங்களை மாற்ற முடியும். If you do good, everything is going to change over நீ your life. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? If not, sin is going to crouch at the footstep of your home. இல்லையானால் பாவம் வாசற்படியிலே உன்னை விழுங்க காத்திருக்கிறது. It's going to crouch and wait for you. அது பாவமானது உன்னுடைய வாசற்படியிலே பதுங்கி உன்னை விழுங்க Go காத்திருக்கிறது. and speak to your brother now. நீ போய் உன் சகோதரனோட பேசு. You can set things right even now. இப்பொழுது கூட போய் அவனுடைய ஒப்புரவாகி அந்த காரியங்களை நீ You சரிப்படுத்த can முடியும். ask your brother, please give me a lamb, for example. உன்னுடைய சகோதரனிடத்திலே நீ போய் பேசி, சகோதரனே தயவு செய்து எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு என்று நீ No, கேட்டுக்கொள்ளலாம். I do not. You know, this fellow went to speak with his brother. ஆனா இவன் சென்று தன் சகோதரனோட பேசச் சென்றான். In the course of this conversation, ஆனா அவங்க பேசிக் கொண்டிருக்கிற சமயத்துல he killed him. அவன் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி ஆபேலை கொலை செய்தான். Then God comes and say, hey, where's your brother now? அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? I don't know. அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. He's known to be a wicked person. இவன் மிகவும் பொல்லாங்கன் என்று வேதம் சொல்லுகிறது. He doesn't have any fear of God. ஆண்டவருக்கு இடத்துல பேசும் பொழுது கூட அவனுக்கு பயம் இல்லை. You know, God knows everything about us. ஆண்டவருக்கு நடந்த எல்லாம் தெரியும். What is the point of hiding anything to God? இப்படிப்பட்ட தேவனிடத்துல மறைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? What is the point of lying in His presence? அவருடைய பிரசன்னத்துல பொய் சொல்லுகிறதுனால என்ன He பிரயோஜனம்? knows everything that has happened now. நம்மை சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். He says, I do not know. அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. Do you mean that I have to watch over my brother now? என் சகோதரருக்கு நான் காவலாளியோ என்று கேட்டான். You know, sometimes people can be so rude answering to God in their சில lives. நேரத்துல ஆண்டவரிடத்துல பதில் சொல்லும் பொழுது கூட சிலர் எவ்வளவு முரட்டாட்டமாக பேசி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. But do you know, God was still graceful to this fellow. இருந்தாலும் கூட இந்த நபரிடத்துல ஆண்டவர் இந்த காயினிடத்துல இன்னும் கிருபையாக இருந்தார். When you read Genesis chapter 4, for a few verses, maybe 13 or 16 verses, the first 13 or 16 verses. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 நீங்க வாசிக்கும்போது, You know, still God does not want to lose this fellow. இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் இந்த காயினை தள்ளிவிட அவர் விரும்பவில்லை. Even after he killed his own brother, அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்த பிற்பாடும் கூட God still speaks to him. ஆண்டவர் மறுபடியும் வந்து காயினிடத்துல பேசினார். Do you know why God is speaking to you and me this evening? இந்த மாலை வேளையில இப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The only reason is because he loves us. அவர் நம்மை நேசிக்கிறதுனால மாத்திரம்தான் அவர் நம்ம இடத்துல It's இன்னும் only because பேசிக்கொண்டிருக்கிறார். of his love. அவருடைய அன்பினால மாத்திரமே Can we all ஆண்டவர் இன்னும் நம்மோடு raise our hands and பேசிக்கொண்டிருக்கிறார். say, thank you, Jesus. நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you, Jesus, இயேசுவே உமக்கு நன்றி என்று that you சொல்லுவோம். take the pain of speaking to us. ஆண்டவரே எங்களோடு பேசக்கூடிய அந்த வேதனையின் பாதையை கூட நீர் எடுத்துக் கொள்ளுகிறீர். Even though we walk away from you, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்க தூரச் சென்றாலும் கூட, even though we are so rude to you, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்க முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தாலும் கூட, you still keep on speaking to us. ஆண்டவரே இன்னும் எங்களோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறீர். You know, Cain was full of fear. காயின் இப்பொழுது முற்றிலும் பயத்தினால் நிறைந்தவனானான். He knows there is a curse upon his life. இப்பொழுது அவனுக்கு நன்றாய் தெரியும், நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன். He is going to wander around with this இனிமே curse. இந்த பூமியிலே இந்த சபிக்கப்பட்ட நிலைமையோடு கூட நான் அலைகிறவனாய் இருப்பேன். And when God begins to speak to him, he knows that he's going to be killed by someone. அன்னைக்கு ஆண்டவர் காயினோடு கூட பேசும் பொழுது, காயினை கண்டுபிடிக்கிற யாரும் அவனை கொன்று போடுவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். But you know, God, what he said to him, அதனால ஆண்டவர் காயினை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? my grace and love still has not ceased to be in your life. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிருபையும் இரக்கமும் இன்னும் முடிந்து போகவில்லை. I am still after you. இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன். I will put a mark upon your head அதனால உன் மீது நான் ஒரு அடையாளத்தை போடுவேன். that no one ever touches you. உன்னை கண்டுபிடிக்கிற எவனும் உன்னை கொன்று போடாதபடிக்கு.
Do you know this is what Jesus is telling you and me this evening? இந்த மாலை வேளையில் இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறதான Maybe you have காரியம். done the worst thing in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மிக மோசமான காரியத்தை நீங்க Maybe செய்திருக்கலாம். no one knows about this. ஒருவேளை இதை பற்றி யாருக்கும் தெரியாமற் கூட இருந்திருக்கலாம். But you know in your heart this is what happened. ஆனா உங்க இருதயத்துக்கு தெரியும் நான் இதைத்தான் செய்தேன் என்று. And when you come with a heart of humility to the presence of God, ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையான சிந்தையோடு கூட அவரிடத்துல நீங்க வரும்போது Jesus says, I will put the mark of my blood upon you. இயேசு கிறிஸ்து சொல்வார் என்னுடைய இரத்தத்தின் அடையாளத்தை உன் மீது நான் You போடுவேன். will be cleansed and protected by my நீ blood. என்னுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவாய். Yes, you are a cursed person. ஆம் நீ ஒரு சபிக்கப்பட்ட மனுஷன் You தான். have to be wander around in the future. நீ இந்த பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். But I will see that you are never touched by anyone. இருந்தாலும் கூட எந்த மனுஷனும் உன்னை தீங்கு செய்யாதபடிக்கு உன் மீது ஒரு அடையாளத்தை Our போடுவேன். God is a God of grace and mercy. நம்முடைய தேவன் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனாய் You and I may not understand His love in our ஒருவேளை lives. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை நாம் புரிந்து You கொள்ளாதவர்களாய் know, it's இருக்கலாம். too big, it's too deep to understand the love of God. ஆண்டவருடைய அன்பு புரிந்து கொள்வதற்கு அது மிக உயரமானது, மிக ஆழமானது. When you look into your personal life this evening, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த மாலை வேளையில் நீங்க பார்க்கும் பொழுது you may think, Lord, will you really accept me once again? ஆண்டவரே உண்மையாகவே என்னை மறுபடியும் நீர் ஏற்றுக்கொள்வீரா? Some of us will ask, Lord, for all the things what I have done in my life. சில வேளைகளிலே நம்மை பற்றி யோசிக்கும் போது ஆண்டவரே நான் செய்த எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்க்கும்போது No one is perfect in the presence of God. நம்ம யாருமே ஆண்டவருடைய பிரசன்னத்துல பரிபூர்ணமானவர்கள் அல்ல. Every one of us has been failures in the presence of God. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தோல்விகளும் குறைவுகளும் உண்டு. But even though God knows everything about us, ஆனா நம்மை பற்றி ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் God says, I know how to protect you. ஆனா ஆண்டவர் சொல்லுவார் உன்னை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். You don't need to worry about your life. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாதே. Through my blood, you can come into eternal life. என்னுடைய இரத்தத்தினாலே நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பாய். I can mark you with my precious blood this என்னுடைய evening. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உன் வாழ்க்கையின் மீது ஒரு அடையாளத்தை You போடுகிறேன். can be saved by the power of my precious blood. என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமையினாலே நீ மீட்கப்படுவாய். You could have done the worst thing in your life, ஒருவேளை வாழ்க்கையில நீ மிக மோசமான ஒரு பாவத்தை but செய்திருக்கலாம். I'm still after you. இருந்தாலும் நான் உனக்கு பின்பாக I'm வருகிறேன். still after you. Everyone who's watching me on this television right இந்த now, மாலை வேளையில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி வழியா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் I want to சொல்கிறேன் tell you, God is waiting for you. தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். God never gives up on us. ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை அவர் விட்டு விட்டு போகிறவர் அல்ல. He never gives us up for anything what you've done. நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவர் நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் He அல்ல. says, I want to rebuild your broken life. ஆண்டவர் சொல்லுவார் உடைக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக நான் கட்டி I want to எழுப்புவேன். really forgive your sins in your life. உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். I want to draw you closer and closer to me. மறுபடியுமாக உன்னை என்னன்னைக்கு நான் இழுத்துக் I கொள்வேன். want to bring you to the path that I have foreordained for you. உனக்காக முன் குறித்திருக்கிற பாதைகளின் இடத்திற்கு உன்னை நான் கொண்டு The வருவேன். day I interrupted into your sinful life one உன்னுடைய day, பாவமான வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நாள் நான் ஊடுருவின I போது had a plan and a purpose for you. உனக்காக ஒரு நிச்சயமான திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் I had a வைத்திருந்தேன். way in which you have to walk in the நீ future. நடக்க வேண்டிய வழிகளை உனக்காக நான் முன் குறித்து And வைத்திருக்கிறேன். this is what I have foreordained for you. உனக்காக முன் குறித்த பாதைகள் இவைகள் தான் I என்று want சொல்வார். every eyes to be closed this நீ evening, எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். that we really search our hearts this evening. இந்த மாலை வேளையில் நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். What type of worshippers we are in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த நாளில் எப்படிப்பட்ட ஆராதனைக்காரர்களாய் நீங்களும் நானும் Do இருக்கிறோம். we worship so that other people see us? நம்மை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் ஆராதித்துக் Do கொண்டிருக்கிறோமா? you worship because we want to get popular? நாம் எப்படியாவது மற்றவர்கள் மத்தியிலே பிரபலமாக வேண்டும் என்று ஆராதித்துக் Do you கொண்டிருக்கிறோமா? worship and praise because we want to stand on the stage? எப்படியாவது மேடையிலே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் துதித்து ஆராதித்துக் My கொண்டிருக்கிறோமா? dear brothers and sisters, this stage is not permanent, I tell you. கருமையான சகோதர சகோதரிகளே இந்த மேடை ஒன்றும் நமக்கு The நிரந்தரமானதல்ல. only permanent person is the Lord Jesus நம்முடைய Christ. வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற நிரந்தரமான ஒன்று கர்த்தராகிய இயேசு He is the மாத்திரமே. permanent person. அவர்தான் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரம். He says, I am still concerned about you. அவர் சொல்லுகிறார் இன்னும் உன்னை பற்றி நான் கரிசனை உள்ளவராக இருக்கிறேன். Whatever the path you could have treaded in your life. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக நீ கடந்து Maybe வந்திருந்தாலும் you have a guilty conscience. ஒருவேளை உன் வாழ்க்கையில் உனக்கு குற்ற மனசாட்சி இருக்கலாம். Maybe you know that you're full of shame and guilt. ஒருவேளை நீ முற்றிலும் குற்ற மனசாட்சியினாலும் வெட்கத்தினாலும் நிறைந்த நபராக இருக்கலாம். Maybe you know that there is a curse upon your life. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்கிறது என்று நீங்க நினைத்துக் But God கொண்டிருக்கலாம். says, I have come to heal the curse
curses of ஆனா your ஆண்டவர் family. சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான சாபத்தை எடுத்து போட நான் I am வந்திருக்கிறேன் come என்று to சொல்லுகிறார். heal you of the curses in the உன் family. வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சாபங்களை எடுத்து போட்டு உன்னை குணமாக்க வந்திருக்கிறேன் I என்று want to turn சொல்லுகிறார். everything upside down in your உன் life. வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தலைகீழாக நான் மாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Everything is possible with God. எல்லாமே தேவனால் கூடும். Everything is possible with God. எல்லாம் தேவனால் கூடும். This evening I want to promise you, my dear இந்த brothers and மாலை sisters, வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அருமையான everything is சகோதரர்களே, possible with God. நம்முடைய தேவனால் எல்லாம் When கூடும். we come to His presence with a heart of humility, அவருடைய பிரசன்னத்திலே தாழ்ந்த சிந்தையோடு கூட தாழ்மையுள்ளவர்களாய் நாம் when we வரும்போது, say, Lord, this is what I am in your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். Lord, I want to be a truthful worshipper. ஆண்டவரே நான் ஒரு உண்மையான I've ஆராதனைக்காரனாக, been worshiping so many other idols in my life. ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனையோ விக்கிரகங்களை நான் ஆராதித்துக் Idols that கொண்டிருக்கிறேன். I made for myself in my life. ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்காகவே நான் செய்து கொண்டதான விக்கிரகங்கள், Lord, from today I want to be a true worshipper in your presence. ஆண்டவரே இன்றைய நாளிலிருந்து உம்மை மாத்திரமே ஆராதிக்கக்கூடிய ஒரு You called ஆராதனைக்காரனாக என்னை me to மாற்றும். be a worshipper. ஆண்டவரே என்னை ஒரு உண்மையான ஆராதனைக்காரனாக மாற்றும். This is the reason why you delivered me. ஆண்டவரே இதற்காகவே என்னை நீ This is ரட்சித்தீர். the reason why you brought me out of this world. இந்த காரணத்துக்காகவே இந்த உலகத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டு வந்தீர். Lord, I want to be a true worshipper. ஆண்டவரே நான் ஒரு உண்மையான ஆராதனைக்காரனாக இருக்க I விரும்புகிறேன். want my worship to stand on your spirit and in truth. ஆண்டவரே என்னுடைய ஆராதனையானது ஆவியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த ஒரு ஆராதனையாக இருக்க Just விரும்புகிறேன். lift up your hands and keep on speaking to உங்களுடைய Jesus. கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு கூட தொடர்ந்து Just பேசிக் open your கொண்டிருக்கலாம். mouth and begin to speak to Jesus. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பேச Don't be ஆரம்பிங்க. ashamed of anyone here. உங்களை சுற்றி இருக்கிற யாரை பற்றி நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Men do not count in the presence of God. மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானவர்கள் அல்ல, அவர்கள் Just ஒரு open பொருட்டு your அல்ல. mouth and keep on praising உங்களுடைய வாய்களை Jesus. திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, That ஆராதிக்க ஆரம்பிங்க. you say, Lord, I lift up my heart to you this ஆண்டவரே evening. என் இருதயத்தை உமக்கு முன்பாக நான் I உயர்த்துகிறேன். lift up my heart to your holy presence this ஆண்டவரே evening. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக என் இருதயத்தை நான் உயர்த்த Hear my விரும்புகிறேன். cry, O Lord. ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேட்பீராக. Hear my cry, O Lord. ஆண்டவரே என்னுடைய கதறலை நீ கேட்பீராக. Hear my cry, O Lord. ஆண்டவரே என்னுடைய கதறலை கேளும். I want to really submit myself in your holy presence. ஆண்டவரே உம் சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். Take me into your hands this evening. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே என்னை நீர் பற்றிக் Take கொள்வீராக. me, take my family into your hands. this ஆண்டவரே evening. என்னுடைய குடும்பத்தை உம்முடைய கரங்களில் நீர் எடுத்துக்கொள்வீராக. I and my family want to serve you. ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே I சேவிப்போம். and my family want to serve you. ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Lord, you are the living God. ஆண்டவரே நீரே ஜீவனுள்ள தேவன். I just want to place my life before you this evening. ஆண்டவரே என்னுடைய வாழ்வை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க Before விரும்புகிறேன். we go away from this place, இந்த மாலை வேளையில் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வதற்கு I முன்பாக really want to ask you, உண்மையாகவே உங்களை பார்த்து நான் கேட்க do விரும்புகிறேன். you really want to be a true worshipper? உண்மையாகவே நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையா தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்களா? Don't follow the whims and fancies of men, I tell you. இந்த Men and உலகத்துல women. மனுஷர்கள் செய்கிறதான காரியங்களை பற்றி அவைகளை நீங்க பின்பற்றி கொண்டிருக்க Just வேண்டாம். come back to the word of God. தயவு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி That you say, வாருங்கள். Lord, I want to come back to your word this evening. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் திரும்பி வர I விரும்புகிறேன். want to be a true worshipper. ஆண்டவரே உண்மையான ஒரு ஆராதனை செய்கிற நபராக என்னை நீர் I மாற்றும். want to worship you in my spirit and in truth. ஆண்டவரே In ஆவியுடனும் spirit and in truth. ஆண்டவரே சத்தியத்துடன் உம்மை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். Just keep on praying for a few minutes. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்கலாமா? Whether it is curses upon your life, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சாபங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? maybe there's blood in your hands. ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே நீங்க பாவம் செய்த ரத்தம் உங்க கரங்களில் Maybe you're இருக்கிறது என்று running நினைக்கிறீர்கள். around like a fugitive in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க நிலையற்ற இந்த பூமியில அலைந்து கொண்டிருக்கிற நபராக Maybe இருக்கிறீர்களா? you're thinking about your own punishments where you have in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த தண்டனைகள் என்று சொல்லி சிலவற்றை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? In 1 second you can be relieved in the presence of ஒரே God. வினாடியில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் மீட்கப்பட In முடியும். 1 second God can reveal ஒரே you. வினாடியில கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க முடியும். God can restore your life once கர்த்தர் again. உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் புதுப்பித்து எடுத்து கட்ட He முடியும். can rebuild your life in a few ஆண்டவர் உங்களுடைய seconds. வாழ்க்கையை மறுபடியுமாய் எடுப்பித்து கட்ட முடியும். I have chosen you. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I chose you before the foundation of this நான் இந்த world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து I கொண்டேன். called you by your name. நான் உன்னுடைய பெயர் சொல்லி உன்னை I அழைத்திருக்கிறேன். separated you in the womb of your mother உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னை எனக்காக பிரித்தெடுத்திருக்கிறேன் because என்று I had a சொல்லுவார். plan and a purpose for you. ஏனென்றால் உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் Just சொல்லுவார். cry out to
God and God will do the rest. I tell you. சமூகத்திலே கதறி விண்ணப்பியுங்கள், ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை Just கேட்பார். cry out to God in your life. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும் என்று ஜெபியுங்கள். There's no point in crying to a human being. மனுஷனிடத்துல கதறுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. But when you cry to God, ஆண்டவருடைய சமூகத்தில் இங்க கதறும்போது God says, I will wipe your ஆண்டவர் tears. சொல்லுவார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். I will wipe your tears. நான் உன் கண்ணீரை துடைப்பேன். I will give you a new life. நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பேன். And I will restore everything that you lost in your life. நீ இழந்து போன எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்ப சீர்படுத்துவேன். Let us really continue to praise His holy name. பிரசன்னத்திலே தொடர்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் துதித்துக் கொண்டிருப்போமா? All my life God has been faithful. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவராக All my இருந்திருக்கிறார். life you have been so good to me. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாம் இதுவரைக்கும் நீர் உண்மையுள்ளவராக இருந்து With வந்திருக்கிறீர். every breath that I am able, ஆண்டவரே, நான் சுவாசிக்க முடிந்த ஒவ்வொரு சுவாசமும் I'm going to sing about the goodness of God in my life. என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மைகளை பற்றி நான் பாட I'm going to விரும்புகிறேன். sing about the goodness of God in my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்ற I அந்த want to be நன்மைகளை பாட a true விரும்புகிறேன். worshipper in the presence of God. ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஒரு உண்மையான ஆராதனைக்காரனாக நான் இருக்க விரும்புகிறேன். Keep on praising Jesus. தொடர்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கலாம். If this is your desire this evening, இது உங்களுடைய விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால், yes Lord, I want to come back to you. ஆம் ஆண்டவரே, உம்மண்டை நான் திரும்பி வர விரும்புகிறேன். I want to be a true worshipper. ஆண்டவரே, உண்மையான ஒரு ஆராதனை செய்கிற நபராக நான் மாற விரும்புகிறேன். Lord, teach me from your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போம். Lord, I want to learn from you. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Lord, teach me your ways. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும். Just continue to pray in the presence of God. தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கலாம். Just keep on praising. நாம் தொடர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். If this is your desire, இது உங்களுடைய விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால், just put up your right hand and we want to pray for உங்களுடைய you. வலக்கரத்தை உயர்த்தி காண்பீங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். Lord, this is my desire. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய விருப்பம். I want the curse of my life to go. ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய சாபம் என்னை விட்டு போக வேண்டும். I want your protection through your blood. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு வருகிறதான அந்த பாதுகாப்பை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Let your blood fall upon me tonight. ஆண்டவரே, உம்முடைய இரத்தமானது இந்த மாலை வேளையில் என் மீது பூசப்படுவதாக. Let your blood fall upon me tonight. ஆண்டவரே, உம்முடைய இரத்தமானது என் வாழ்க்கையின் மீது ஊற்றப்படுவதாக. Never think God is counting upon everything what you did throughout your life until today. உங்க வாழ்க்கையை நீங்க செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணாதீர்கள். If He forgives, He forgets. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்தால் அதை அவர் மறந்து விட்டார். In this area, He is a forgetful God. இந்த பகுதியில மட்டும் நம்முடைய தேவனுக்கு மிகுந்த மறதி உண்டு. He is a forgetful God in this area. இந்த பாவங்கள் என்று வரும்பொழுது நம்முடைய தேவன் மறதியுள்ள That you just தேவனாய் reach out to God this evening. இந்த வேளையில கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தொடுங்கள். That you say, Lord, thank you for your faithfulness. ஆண்டவரே, உம்முடைய உண்மைக்காக நன்றி என்று சொல்லுங்கள். Lord, you've been so faithful to me ஆண்டவரே, எனக்கு நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்து வந்திருக்கிறீர். until today. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் Lord, you've been so faithful. ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்து வந்திருக்கிறீர். I want to praise your holy name. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் துதிக்க விரும்புகிறேன். Our God is a holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். Our God is a holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். And everyone who worships Him, அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் you should worship Him in His holiness. அவருடைய பரிசுத்தத்திலே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். Our God is a powerful God. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். Our God is a powerful God. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். But He's also a good God. அதே வேளையில் அவர் நல்லவராகவும் இருக்கிறார். He's a good God. அவர் ஒரு நல்ல தேவனாக He இருக்கிறார். says, I want to accept you and rebuild your life once அவர் again. சொல்லுவார், நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னை ஏற்றுக்கொண்டு நான் உன்னை மறுபடியுமாக கட்டி எழுப்புவேன். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே,
Lord, fill your name with your glory, we pray. Lord, come down upon us with your glory. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. எதிர்கொள்ளுவோம்